பழனிசாமி தவறான எண்ணத்தை அழிவு காரணம் எம்ஜிஆர் சிவம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டாங்க தலைவர் என்று ஆலோசனை தேர்தல் போட்டியில் ஆயிரம் சொல்லி திமுக பரவாயில்ல பின்னணி சரோடு இந்தியா ரெடி சரக்குவை கொண்டாட டாச்சி லீவு ஜெர்மனிக்கு ஷாக் கொடுத்தது. அதை தடை உத்தரவு தமிழ் அரசு எதிர்வு சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு கூடுதல் கட்டண வசூலிக்க மறுத்த கல்லூரிகள் சார் நடத்தாம் குழம்புத்தது தமிழ் அரசு தேவையான 42 சட்டவிரோத ரிசார்ட்டுகள் சீலைக்கு 3 வாரம் கெடு. ஜிஎஸ்டி அவகாசம் நீடிப்பு சிறு சேமிப்பு திட்டங்கள் வட்டியில் மாற்றமில்லை. மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் யார்டு மறுசீல் பணி நிறைவு. ரயில்வே இயக்கம் மேம்பாடு கூட்டமைப்பு தகவல் ரயில் இயக்கம் சீரழிந்து வில்லன் பணித்திறம் வேக அதிகரிக்க எனும் தடங்கள் குறைச்சி வரப்பட்ட ராக்கெட்டுகளுக்கு தமிழகத்தில் உற்பத்தி அவசியம். நிதி சார்ந்த புதிய விதியின் முதல் ராமராஜரோ நல்லது. என் பின்னாலே செத்து போனாலும் தூக்க விடுதாங்க. வருமான வரி 2025-26 நிதியாண்டுக்கான வருமான கணக்கு. இனிமே வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ. தாக்கல் செய்ய ஜூலை 31, 2026 கடைசி நாள் என்று அதன்பின் தகவல் தாமதம் செலுத்த வேண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி ஆதாரியை பதிவு செய்தால் முகவரி ஆதார் மொபைல் செயலி வேலையாக வரும். டிசம்பர் 31, 2026 இலவசமாக புதுப்பிகள் அடங்கும் செலுத்தி ரூபா கட்டணம் கிடையாது. பாஸ்போர்ட் புதிய பாஸ்போர்ட் மற்றும் புதுப்பிக்க கட்டணம் உயர்வு 2500 முன்பு ரூபா 1500 60 பக்கம் 1500 முன்பு 2000 தட்கல் 36 பக்கம் ரூபா 5000 60 பக்கம் 6000. கிரெடிட் கார்டு HDFC கிரெடிட் கார்டு மேல்நிலைய இலவச லவஞ்ச் சதி பெற இந்திய காலண்டரில் குறைந்தபட்ச 60 செலவு இருக்க வேண்டும். அடர்ந்த காலண்டர் மூலம் வரை உள்நாட்டு லவஞ்ச் வசதி கிடைக்கும். முடிகாலர் ஒப்புதல் இல்லாமல் தவறான நடவடிக்கை நிதி திட்டங்கள் விட்டால் தொகையை திரும்பி தருவதை நஷ்டீடு வழங்கப்பட உள்ளது. மற்றும் மார்க்கெட்டிங் அளிப்புகள் நேராக கொண்டு வருவார்கள். ஆவேசம் கேரளாவில் 2000 சட்டவிரோத கடன் சேர 5000 போலி பணங்கள் முடக்கம். ஆவேசம் திமுக அப்படி முடக்குங்க. திமுக ஒருத்தம வைகோ கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அங்கே என்ன சாட்டான் எதுக்கு அடுத்தவங்களோட குத்தஞ்சு அடுத்தவங்க அவங்ககிட்ட இருக்க குத்தத்தை பாருங்க. அடுத்தவங்க குத்தத்தை வேறு பார்க்கலாம். படித்திட்ட குழு உறுப்பினராக தாலுகா நிர்வாகி அரசு முடிவுக்கு எதிர்ப்பு ரூபாய் 5.29 கோடி வீட்டு கடன் மோசடி வங்கியதுகள் 7 ஆண்டுகள்.